அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சிவகுமார், ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பால்ஜி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் மார்க் ஜிப்ரான் ஜான் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் அண்ணாதுரை அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் நமக்கு இன்று ஆசனங்களை அளிக்க இருக்கும் மாசா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பால்ஜி ஜெயச்சந்திரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையார் இவ்வியக்க நிறுவனரை அகத்தோன்றல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, எங்கு கூடியுள்ள நொட்டங்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சிக்கிறோம். இந்த காலை சக்கரம் நிகழ்வை வேதாரண்யம் ரோட்டரி சங்கத்திற்கு வழங்கிய 2981 மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றியையும் காலை வணக்கத்தையும் வேதாரண்யம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் குணபாலன் சார், ஜானி சாம்சன் சார், ரமேஷ் மோகன் சார், ரொட்டேரியன் சதீஷ்குமார் சார், ரொட்டேரியன் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காலை சக்கர நிகழ்வை தொடர்ந்து நமக்கு ஆசனங்கள், புதிய ஆசனங்கள் சொல்லிக் கொடுக்கும் நமது ஐயா நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்று நமக்கு அக்குபஞ்சர் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்திய இலக்கியவானன் சார் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு தினம் ஒரு தகவல் வழங்கும் ஹீலர் பாஸ்கர் சார் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் பத்தி கையில ஒரு 30 பாயிண்ட், காலில் ஒரு 30 பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி மிக சிறப்பா நமக்கு எடுத்துரைத்த இலக்கியவானன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம நல்ல சிவம் ஐயா நேற்று ஒரு 2-3 புதிய ஆசனங்கள், சமகோண ஆசனம், அது மாதிரி ஆசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் வேதாரண்யம் ரோட்டரி சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம துவங்கலாம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இதனுடைய கருத்துக்களை நல்ல உள்வாங்கி அதனுடைய சிறப்பம்சங்களையும் சிறப்பாக விளக்கி வரும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் அம்பாஜி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு
சிந்தித்தல்தானே தெளிவு குரு சிந்தித்தல்தானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்மத்தை வச்சுக்கணும். நன்றாக மூச்சு வச்சு இழுத்து வச்சிருக்கணும். சின்ன முத்திரை. ஆதி முத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சந்திர வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். கால்களை நேர் நீட்டிருங்க. கால்களை நல்லா இலக்கப்படுத்திக்கிறோம். கால் விரல்கள் அப்படியே மடக்கிட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே ரவுண்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் மடக்குங்க. அப்படியே டச் பண்ணுங்க. தாடியை லெஃப்ட் சைட் ரைட் லெஃப்ட். அப்படியே எழுந்திரிச்சுக்கலாம். நல்லா மூச்சு விடுங்க. காலை ஒரு அடி அகலமா வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. நம்ம இப்போ சந்திர வணக்க பயிற்சி செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்றைக்கு செஞ்ச அந்த சமகோணாசனத்தை நல்லா செஞ்சுட்டு அர்த்த சமகோணாசனம் சமகோணாசனம் செஞ்சுட்டு செஞ்சோம்னா ரொம்ப இந்த சூரிய சந்திர வணக்கம் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கால அகலமா வச்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அகலமா வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
அப்படியே பின்னாடி வணக்கம் வச்சுக்கிறோம். மெதுவா தலையை கீழே கொண்டுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டுப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிடு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. சந்திர வணக்கம். கால் ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். கைகள் அப்படியே மேல எனக்கு வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வளையிறோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா ரைட் சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே லெஃப்ட் லெக் எடுத்து அகலமா வச்சுக்கிறோம். சின்மத்திரை வச்சுக்கிறோம். இடுப்பை எவ்வளவு கீழே இறக்க முடியுமோ இறக்குங்க. உங்களுடைய முதுகு தண்டு வந்து நேர் இருக்கும். அடுத்து அப்படியே ரைட் லெக்கு லெஃப்ட் லெக்கு அப்படியே கையை கீழோன்னு முட்டி ஸ்ட்ரெயிட்டா வச்சு தலையை டச் பண்ணுங்க. ரெண்டு கால் முட்டியும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். லெஃப்ட் ஹேண்டை லெஃப்ட் லெக்ல ஊனி நல்லா கையை ஸ்ட்ரெயிட்டா வைங்க. திரியோனாசனம் பொசிஷன் இருக்கணும். அப்படியே ரெண்டு கைகளையும் ஊனி முட்டியை கீழே டச் பண்ணி காலை நீட்டி வச்சுக்கிறோம். நல்லா நிமிர்ந்து பார்க்கும். அப்படியே காலை ரைட் லெக் இப்படி நேர் வச்சுக்கிறோம். முடிஞ்சா இப்படி இந்த விரல்கள்ல செய்ய முடிஞ்சு செய்யுங்க. நல்லா குதிக்கால ஊன முடிஞ்சதுன்னா அப்படி நல்லா ஊனி காலை நல்லா ரைட் லெக் இப்படிங்கெல்லாம் நீட்டி வச்சுக்கணும். வணக்கம் வச்சிருங்க. அப்படியே ரைட் லெக் மடக்கிடுங்க. லெஃப்ட் லெக் நேர் வச்சுங்க. ரைட் லெக் அப்படியே டச் பண்றோம். முழங்கால் ரெண்டு நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ரைட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணியிருக்கணும். முழங்கால் ரெண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கைகள் மேல உயர்த்தி கைகள் நல்லா திரும்பி பாருங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். சின்மத்திரை வச்சுக்கணும். ரெண்டு கையில இடுப்பு நல்லா கீழே இறக்கி இருக்கணும். முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சு அப்படியே லெஃப்ட் சைடு சாயிரும்.
ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ரைட் சைடு கொண்டு போங்க. ஸ்ட்ரெயிட்டா நில்லுங்க. ஓய், நல்லா மூச்சு விடுங்க. இந்த பயிற்சி செய்யறதுனால உடல் நல்லா குளிர்ச்சி அடையும்னு சொல்றாங்க. சந்திர வணக்கம் செய்யறதுனால. அடுத்து மூச்சோட்டம் நல்லா உடம்புக்கு நல்லா கிடைக்கும். நல்ல ஜீரண உறுப்புகள் நல்லா பலமடையும். வயிற்று பகுதியில் வரக்கூடிய தொந்தி ஊளைச்சதைகள் நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பயிற்சியை நீங்க அன்றாட நல்லா செய்யணும். அடுத்து இப்போ ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். கைகள் மேல கொண்டு வாங்க, உனக்கு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட் சைடு கொண்டு போங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. லெஃப்ட் சைடு, ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வைங்க. 2 கையில சின்மத்திரை வச்சிருக்கிறோம். அடுத்து அப்படியே மெதுவா ரைட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணி வைக்கிறோம். கைகளை மேல வைக்கிறோம். திரிகோணாசனம். ரெண்டு கையும் காலை ரைட் லெக்கோட ஒட்டி முட்டியில் அதை டச் பண்ணுங்க. ரெண்டு கால் முட்டியும் நேர் இருக்கு. அப்படியே முழங்கால கீழே ஊனி காலை நீட்டி வச்சுக்கிறோம். நல்லா பேக் பெண்டிங். அப்படியே லெஃப்ட் லெக், லெஃப்ட் சைடு இப்படி கோர்ந்துருக்கணும். வணக்க வச்சதுக்கு அப்புறம் தான் மேல பார்க்கணும். முட்டி ரெண்டையும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சு தலையை நல்லா டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் திரிகோணாசன பொசிஷன். லெஃப்ட் லெக் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கிறோம். மேல கையை பார்க்குறோம். நல்லா இடுப்பு கீழே இறக்கி சின்மத்திரை வச்சுக்கிறோம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. மேல வணக்க வச்சு நல்லா ரைட் சைடு சாய்ங்க. மெதுவா ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ஓய், நல்லா மூச்சு விடுங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு செய்யறோம். அடுத்து ரைட் சைடு செய்யறோம். இது 2 பக்கமும் நாம செய்யணும். நல்லா மூச்சு விடுங்க. இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்களுக்கு மறுபடியும் இதை பத்தி அனுப்பிச்சுடுறோம். உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கலாம்.
அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். தாடியை டச் பண்ணுங்க. நல்லா மேல் நோக்கி பாருங்க. ரைட் சைட் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. லெஃப்ட் சைட் அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. சமகோணாசனம், சந்திர வணக்கம் செஞ்சிருக்கிறோம். நல்லா மூச்சோட்டம், சுவாச உறுப்புகள் நல்லா மூச்சு காற்று போய் வருது. நம்ம அப்படியே லெஃப்ட் லெக் இப்படி ஒட்டி வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் லெக் ஒட்டி வச்சு நல்லா சுகாசனத்துல கொண்டுக்கிறோம். சின்முத்திரை வைக்கிறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. வலது கையில பிரணாம முத்திரை நல்லா பெருவரில் வச்சுக்கோங்க. கபாலபதி பயிற்சி செய்ய போறோம். இப்ப மூச்சு பயிற்சி போய்க்கலாம். பெருவரில் வச்சுட்டு நல்லா கபாலபதி வெளி மூச்சை மட்டும் நல்லா விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. மிகச் சிறப்பு. நல்லா கபாலபதி பயிற்சி செஞ்சீங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு கவனிங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். மெதுவா மூச்சு காத்து விடுறோம். இப்ப மோதிரம் வச்சுக்கிறோம். 1 2 இன்னும் நல்லா மூச்சை நல்லா வேகமா விடணும். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்லா சின்முத்திரை வச்சுங்க. மூச்சு காற்ற கவனிங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு நல்லா மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. கபாலபதி பயிற்சி செஞ்சுட்டோம். இப்ப பஸ்திரியா நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடணும். பெருவலை வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் தான் வச்சிருக்கணும். பெருவலை வச்சுக்கிறோம். இடது பக்கமா நல்லா மூச்சை நல்லா உறிஞ்சி நல்லா இழுத்து நல்லா வேகமா விடணும். வேகமா இழுத்து வேகமா விடணும். சரிங்களா? 1. மிக சிறப்பு. அதே மாதிரி நல்லா இழுத்து விடணும். 20 கவுண்டிங். 2
3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 கடைசியா மூச்சு விடும்போது நல்லா வேகமா மூச்சு விட்டுட்டுங்க. டஸ்ட் சளியெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா கர்ச்சீப் வச்சு நல்லா துடைச்சுக்குங்க. ஏன்னா அன்றாடம் நாம சுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கும் போது அந்த நம்ம மூக்கு வழியா நம்ம சாதாரணம் கிடையாது. நம்முடைய அந்த சுவாச உறுப்புகள் முதல்ல அப்படியே அந்த மூக்கு வழியா இந்த தூசி போறதையெல்லாம் அந்த பசைத்தன்மை அப்படியே வடிகட்டும். அதில் இருக்கிற முடிகள் வடிகட்டும். அப்படியே உள்ள போக போக அந்த முடிஞ்ச அளவுக்கு அதை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பசைத்தன்மை வந்து அந்த அழுக்குகளை எல்லாம் பிடிச்சி வச்சுக்கும். அப்புறம் அந்த அழுக்குகள்லாம் வந்து ட்ரை ஆகி அப்படியே கெட்டியா உள்ள நிற்கும். சரிங்களா? அது நாள்பட ரொம்ப அதிகமாச்சுன்னா தான் அந்த தசை வளர்ச்சி எல்லாம் வர்றது. சரிங்களா? இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா அந்த தசை வளர்ச்சி ஆகி ஆபரேஷன் பண்றதெல்லாம் நம்ம பண்ணவே வேண்டியதில்லை. தொடர்ந்து அதுக்கு யாராவது பேசும்போதே தெரியும், அவங்க ரொம்ப அடைச்ச மாதிரி பேசுவாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த பயிற்சி கண்டிப்பா செஞ்சா பூர்ணமா குணமாயிடலாம். அந்த அழுக்குகள்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அடுத்து மோதிரம் வச்சுக்கோங்க. வலது பக்கம் மூச்சு விடுறோம், இழுத்து விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சூப்பர், ரொம்ப அருமை. நல்லா பயிற்சி செஞ்சுட்டோம். நல்லா மூச்சை கவனிங்க. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம், மெதுவா விடுறோம். மெதுவாக மூச்சு காற்று இழுக்கிறோம், மெதுவா விடுறோம். இந்த பயிற்சி நீங்க செஞ்சீங்கன்னா முதல்ல செய்யும்போது வந்து பயங்கர துர்நாற்ற வீசும். அதனால கொஞ்சம் ஜவ்வாது லைட்டா கொஞ்சம் இப்படி கையில பூசிட்டு அந்த பண்றது சிறப்பா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம சுவாசிச்சு அது நுரையீரல் இருந்த அழுக்கு, இந்த சளி டஸ்ட் எல்லாம் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்புறம் செய்ய செய்ய வந்து ஒரு 5 நாள் 6 நாள் இப்படி செய்ய செய்ய வந்து அந்த மூச்சு வந்து தூய்மையாயிரும். அந்த துர்நாற்றம் வந்து வீசாதுங்க. அப்ப தூய்மை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நுரையீரல் நல்லா தூய்மையாயிடுச்சு.
அந்த நுரையீரலுடைய சிற்றறைகளுக்கு நல்லா இந்த உயிர்காற்று சென்றடையும். நுரையீரல் முழுவதும் நல்லா சுவாசம் நடந்துச்சுன்னா தான் நாம முழுமையான ஆரோக்கியமா இருக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த நுரையீரல் வந்து கால் பகுதிதான் சுவாசம் நடக்கும். அதுல பெரிய ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்காது. இடையில வந்து சோர்வாகும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணீங்கன்னா சோர்வாயிருவீங்க. அப்புறம் வேலையை தள்ளி போடுவீங்க. அப்புறம் டீ குடிக்கலான்னு தோணும். இப்படி எல்லாம் நம்மள காலை இழுத்துக்கிட்டு போயிடும். இந்த சுவாச பயிற்சியை நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா 24 மணி நேரம் நம்மளுக்கு சுறுசுறுப்பா இருக்கும். நமக்கு தண்ணி தாவ எடுக்கிறதுக்கு ஞாபகம் வரும். நல்லா ஒண்ணு நாம ஞாபகம் வச்சுக்கணும். 2 கையிலையும் சின்முத்திரை வச்சுட்டு நல்லா மூச்சு கவனிங்க. என்னன்னா நம்ம வந்து கரெக்டா அந்த தண்ணி குடிக்கலாங்கிற ஒரு உணர்வு வரும்போதுதான் நம்ம பசியாகிற மாதிரி உணர்ந்து டீ போய் குடிச்சிடறோம். அந்த டீ குடிச்சிட்டோம்னா டீ குடிச்சதுக்கு அப்புறம் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி தாக இருக்கு. உடம்புக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டிருக்கும். அந்த தண்ணி எவ்வளவு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம உடம்புல வந்து ரத்தோட்டம் போகும். சரிங்களா? அப்போ அந்த நேரத்துல போய் அந்த டீயை குடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு நம்ம தண்ணிக்கு தாகமே இருக்காது. அப்போ தண்ணீரை நம்ம பஞ்சபூத சக்தியில அது ஒண்ணு. நம்ம ரத்தோட்டமே அதுதான். அதை வந்து எவ்வளவு அந்த விஷயத்துல எவ்வளவு பலவீனமா இருக்கோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால வாட்டர் நல்லா குடிக்கணும். சுவாச பயிற்சி ரொம்ப முக்கியம். நல்லா சுவாசிக்கணும். பெருவரில் வச்சுக்கிறோம். நாடி சித்தி பிராணாயாமம் எவ்வளவு மெதுவா இடது பக்கம் நல்லா இழுக்க முடியுமோ இழுத்து மெதுவா எடுத்து எவ்வளவு நேரம் வச்சிருக்க முடியுமோ வச்சிருந்து வலது நாசி வழியா மெதுவா விடுறோம். நம்ம இழுக்கிற காற்றை விட விடுற மூச்சு வந்து 2 மடங்கு மெதுவா விடணும். மெதுவா விட்டுட்டு மறுபடியும் வலது நாசி வழியாவே உள்ள இழுக்கிறோம். மீண்டும் அந்த இடது நாசி வழியாவே விடுவிக்கிறோம். இது ஒரு சுற்றுங்க. செய்யலாங்களா? ரெடி. ரெண்டு கையிலையும் சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சை கவனிச்சு மெதுவா எடுத்து மெதுவா எடுங்க. லெப்ட் நாசில் முடிச்சுட்டு தான் நீங்க கை எடுக்கணும். லெப்ட்ல ஆரம்பிச்சு லெப்ட்லயே தான் முடிக்கணும். நீங்க இப்படி செய்யும்போது எந்த மூக்காவது உங்களுக்கு அடைச்சிருந்தது அப்படின்னா, மூக்கு நல்லா ஓப்பன் ஆகலைன்னா அந்த கபாலவதி பஸ்திரியா அந்த பயிற்சி இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம். 20 கவுண்டிங் செஞ்சீங்க இல்லைங்களா? இப்போ 30 கவுண்டிங் நல்லா இழுத்து விட்டீங்கன்னா கண்டிப்பா ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யணும். 2 கையிலையும் சின்முத்திரை வச்சு ஆழமா மூச்சு விடுங்க. பயிற்சிக்கு இடையில வந்து உங்களுக்கு சிறுநீர் கழிக்க தோணுச்சுனாலோ மலங்கழிக்க தோணுச்சுனாலோ நீங்க போய் அதை முடிச்சுட்டு வந்துதான் நீங்க வந்து பயிற்சி செய்யணும். அடுத்து நாம கபாலவதி பஸ்திரியா நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சுட்டோம். இப்போ அச்சர தியானம் செய்ய போறோம்.
சரிங்களா? இப்படி சின்ன ஆள்காட்டி வரலையும் கட்டை வரலையும் இணைச்சுக்கிறோம். அடுத்தது வந்து அடுத்த ரேகையில வச்சுக்கிறோம் இரண்டாவது. அதுக்கு அடுத்த ரேகையில மூன்றாவது வச்சுக்கிறோம். விரல் அடியில் இருக்கக்கூடிய கடைசி ரேகையில வச்சுக்கிறோம். ஒரு விரலுக்கு 4 முறை, 4 விரலை செஞ்சுட்டு சுண்டு விரல 2 முறை செய்யறோம். லாஸ்டா மோதிர விரல முடிக்கிறோம். ரெடி? ஊத்துற வச்சுக்கோங்க. கால் நீட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் வலி எடுத்துருந்துச்சுன்னா காலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு காலை நீட்டி நல்லா தளர்வுபடுத்திக்கிட்டு நல்லா மூச்சு விட்டுக்குங்க. சுகாசனத்துல வந்துக்குங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. வஜ்ராசனத்துல வந்து நீங்க செய்யலாம். வஜ்ராசனம் போக முடிஞ்சதுன்னா வஜ்ராசனையும் வந்து செய்யுங்க. ரெண்டு கையில சின்முத்திரை வச்சுக்கிறோம். ரெடி? அச்சர தியானம். மூச்சை இழுத்து ஒன்று சவுண்டு கொடுக்கணும். அந்த ஓசை வந்து மூச்சு இழுத்த மூச்சு வெளியே போக வரைக்கும் சொல்லணும். சரிங்களா? ரெடி? ஸ்டார்ட். மூச்சு நல்லா இழுங்க. அடுத்த ரேகை. அடுத்த ரேகை. அடுத்த ரேகை. நடுவிரல். அடுத்த ரேகை. அடுத்த ரேகை. அடுத்த ரேகை. மோதிர விரல். அடுத்த ரேகை. அடுத்த ரேகை.
அடுத்த ரேகை கொண்டு வர அடுத்த ரேகை அடுத்த ரேகை அடுத்த ரேகை நல்லா மூச்சு விட்டு சொல்லுங்க. மீண்டும் கொண்டு வர நுனி அடுத்த ரேகை அடுத்த ரேகை மோதிர விரல் நுனி கைகளை விரிச்சு ஆனந்த முத்திரை வச்சுக்கோங்க. நல்லா மூச்சில் விடுங்க. இப்போ நம்ம அச்சர தியானம் செஞ்சிட்டோம். நாடி சித்தி பிராணயம், கபாலபதி பஸ்திரியா நாடி சித்தி பிராணயம். அடுத்து இந்த முத்திரை அச்சர தியானம் செஞ்சு நம்ம சுவாச உறுப்புகளை நல்லா உறுதிப்படுத்தி இருக்கிறோம். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களுக்கும் முழுமையான சுவாசத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த 7 சக்கரங்களிலிருந்து 18 முக்கியமான நம்ம உயிரோட்டமான இடங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் போய் நல்ல உயிர்காற்று சென்று உடலையும் மனதையும் நல்ல ஆரோக்கியமாக வைக்கும். அனைவருக்கும் நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ரோட்டரி சங்கம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறேன்.
இயற்கட்டும் இயற்கை விவசாயம், ஈடுபடட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். தூக்கம் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம். தூக்கம் தூங்கும் பொழுது மட்டும்தான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. ஆமா, தூங்கும் பொழுதுதான் புத்தி இல்லை, மனசு இல்லை. பாருங்க, புத்தியும் மனசும் தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் காப்போம். உடல் இருக்கு இல்லையா, நமது உடல் 24 மணி நேரமும் தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி உடையது. அதை கெடுக்கிறது புத்தியும் மனசும் தான். புத்தியிலையும் மனசுலையும் கெட்ட கெட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால அது உடம்புக்குள்ள போயிட்டே இருக்குங்க. இரவு தூங்குறோம் இல்லையா, புத்தியும் இல்லை மனசும் இல்லையா, இந்த உடம்பு என்ன பண்ணுது, அப்பாடா இந்த 2 பேரும் இல்லைன்னு சொல்லி தன்னைத்தானே குணப்படுத்த ஆரம்பிச்சிருதுங்க. அந்த ஆழ்நிலை தூக்கத்தில் தான் நமது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. அனைத்து வியாதிகளும் குணமாகிறது. நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா இன்னும் உயிரோடு இருக்கோம்? நைட் தூங்குறதுனாலதாங்க. அப்பதாங்க நம்மளை மறந்துடுறோமா? நமக்கு சுகர் இருக்குன்னு மறந்துடுறோமா? நமக்கு பிபி இருக்குன்னு மறந்துடுறோமா? நமக்கு இருக்கிற வியாதியை பத்தி எல்லாம் மறந்துடுறோமா? அப்ப இந்த உடம்பு என்ன பண்ணுது, அவாடா அப்படின்ட்டு தன்னைத்தானே குணப்படுத்துதுங்க. நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் தன்னைத்தானே குணப்படுத்த மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. ஆரோக்கியம் மட்டும்தான் தெரியும். பகல்ல தாங்க எல்லா வியாதி வருது. ஏன்னா பகல்ல தான் நம்ம எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, எனக்கு மூட்டு வலிக்குது நினைச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த எண்ணம் தான் வியாதி. எனவே தூக்கத்தை பத்தி நாம சில சிந்தனை செய்வோம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க. சில பேர் 8 மணி நேரம் அப்படிங்கிறாங்க, சில பேர் 6 மணி நேரங்கிறாங்க. ஏங்க, அப்படியெல்லாம் ஒரு கணக்கே உலகத்துல கிடையாதுங்க. அதாவது நம்ம கிட்ட நமது உடம்பில் உள்ள சக்தி 3 ரூபத்தில் செலவாகிறது. உடல் உழைப்பு, மனசுக்கு எண்ணங்கள், யோசனை, டென்ஷன், கோபம், பயம் போன்ற உணர்வுகள், புத்திக்கு யோசனை. பாருங்க, நமது உடம்பில் உள்ள சக்தி 3 ரூபத்தில் செலவாகுது. உடல் உழைப்பு, ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா, உணர்வுகள், இன்டெலிஜென்ட், வேலை கொடுக்கறது. அது என்னன்னு கேக்குறீங்களா? துணி துவைக்கிறோம் இல்லையா, பாத்திரம் கழுவுறோம் இல்லையா, நடக்கிறோம் இல்லையா, படிக்கட்டு ஏறோம் இறங்குறோம், கார் ஓட்டுறோம் இல்லையா, இதெல்லாம் உடல் உழைப்பு. உடம்புக்கு சக்தி செலவாகுது. புத்திக்கு யோசிக்கிறோமா இல்லையா, எப்படி வியாபாரம் பண்றது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி ஊரை ஏமாத்துறது, யோசிக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் புத்திக்கு வேலை. அடுத்து ஃபீலிங்ஸ் ஆஃப் இல்லையா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, கோபம், டென்ஷன், பயம், கவலை, இது மனசுக்கு. பாருங்க, காலையில எந்திரிச்சோன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் 24 மணி நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? புத்திக்கும் உடம்புக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த வேலை கொடுக்கும் பொழுது நமது உடம்பில் உள்ள சக்தி செலவாகிறது. அப்போ அந்த சக்தியை மீண்டும் ரீசார்ஜ் பண்ணணுமா? இப்போ செல்போன் வச்சிருக்கீங்க, அது சார்ஜ் ஃபுல்லா இருக்கு, பகல்ல யூஸ் பண்றோமா? நைட்டு சார்ஜ் தீர்ந்து போச்சா, மறுபடியும் சார்ஜ்ல போட்டு சார்ஜ் ஏத்துறோமா? அப்போ நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா சார்ஜ் ஏத்தணுமா இல்லையா? எப்படி ஏத்துறது? எல்லாரும் நல்லா கவனிங்க. அதாவது உடம்புக்கு வேலை கொடுத்தா தூங்கினா ரீசார்ஜ். புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்தா தூங்கினா ரீசார்ஜ் இல்ல, ஓய்வு எடுத்தாதான் ரீசார்ஜ். அதாவது ஓய்வு என்பது வேற, தூக்கம் என்பது வேற. பல பேத்துக்கு சந்தேகம், அது என்னங்க தூக்கம், அது என்ன ஓய்வு அப்படின்னா, தூக்கத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். படுத்துங்கிறோம். ஓய்வுன்னா என்னன்னு அப்படிங்கிறத விளக்கமா கேட்டுக்குங்க. ரெஸ்ட் அப்படின்னு என்னன்னா, பயங்கரமான தலைவலி வருது. நமக்கு பயங்கரமான தலைவலி வரும்போது நம்ம என்ன பண்றோம்? தள்ளக்கை வச்சுட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கிறோமா? உடம்பு ஆட்டாம உட்கார்ந்து இருக்கிறோமா? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன். பயங்கரமான தலைவலி அப்போ உடம்பு ஆட்டாம அப்படியே அசையாம உட்கார்ந்து இருப்போம். அப்ப என்ன அர்த்தம்? உடம்புக்கு வேலை கொடுப்பதை ஸ்டாப், நிறுத்தி வச்சிருக்கிறோம். பயங்கரமான தலைவலிங்க, உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க ஒரு கம்பெனியோட பெரிய முதலாளி, உங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் கணக்கு காமிக்கிறாரு, சார் இந்த மாசம் கணக்கு பாருங்கன்னு. உடனே உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஐயோ ப்ளீஸ், எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது, நீ போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஏன்? ஏன்னா புத்திய நிறுத்தி வச்சிருக்கிறோம். அடுத்தது பயங்கரமான தலைவலி, உட்கார்ந்து இருக்கீங்க.
உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தங்களை வம்பிழுத்து சண்டை பிடிக்கலான்னு உட்கார்ந்துருக்கீங்க. பயங்கரமான தலைவலி வந்துருச்சு, அவங்க வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? ஐயோ பயங்கரமான தலைவலிக்குதே, இது வேற வந்துருச்சு, போடி இன்னைக்கு போடி, நாளைக்கு ஒன்ன கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு வம்பிழுக்கிறத ஒத்தி வைப்போமா? குறிப்பா பெண்கள். நல்லா யோசிங்க. நமது உடம்பில் உள்ள சக்தி 3 ரூபத்தில் செலவாகுது. உடல் உழைப்பு, புத்திக்கு வேலை, மனசுக்கு எண்ணங்கள். பயங்கரமான தலைவலி அப்பதான் உடலுக்கும் வேலை கொடுக்காமல், புத்திக்கும் வேலை கொடுக்காமல், மனசுக்கும் வேலை கொடுக்காமல் சும்மா இருப்போமா? இந்த சும்மா இருக்கிற அந்த நிலைக்கு பேர் தான் ஓய்வு, ரெஸ்ட். உடலுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் ஒரே நேரத்தில் வேலையே கொடுக்காமல் நிறுத்தி வைக்கும் அந்த நிலைக்கு பேர் தான் ஓய்வு என்று பெயர். இதைத்தான் ரெஸ்ட்னு சொல்றாங்க. இதைத்தான் தமிழ்ல மெடிடேஷன் சொல்றாங்க, ஆங்கிலத்துல தியானம்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, தியானம்னா என்னங்க? மனசையும் புத்தியும் உடம்பையும் ஒரே நேரத்தில் சும்மா இருக்க வைப்பதே தியானம். 2 நிமிடம் சும்மா இருக்க வைத்தால் அதற்கு பெயர் ஒரு தியானம். 2 மணி நேரம் சும்மா இருக்க வைத்தால் அதற்கு பெயர் ஒரு சமாதி. பாருங்க, சமாதிங்கிறது ஒரு இறக்குற நிலை இல்லை, அது ஒரு தியானத்தின் உச்சகட்டம். அதனால இவருங்க சிம்பிளா சொல்லிட்டா, யாரெல்லாம் படுத்து தூங்குறீங்களோ, படுத்த உடனே தூங்குறீங்களோ, நீங்க உடம்புக்கு வேலை செய்கிற குரூப்பு. யாரெல்லாம் படுத்த உடனே நைட்டு புரண்டு 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 படுக்கிறீங்களோ, நீங்க புத்திக்கும் மனசுக்கும் வேலை செய்யற குரூப்பு. அதனால நைட்டு படுத்த உடனேதான் தூங்கணும், அப்படி தூங்கினாதான் ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு சட்டமே கிடையாதுங்க. புரிஞ்சுக்கங்க. சில பேர் சொல்லுவாங்க நைட்டு படுத்த உடனே தூங்குறவங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எவனை பத்தியும் எவ்வளவு பத்தியும் கவலைப்படாதவங்க எல்லாம் படுத்தணும் தூங்கிடுவாங்க, அப்படின்னு நல்லவங்க எல்லாம் கிடையாது. உடம்புக்கு வேலை கொடுக்கறவங்க படுத்த உடனே தூங்குவாங்க. புத்திக்கு மனசுக்கு யாரெல்லாம் பகல்ல நிறைய வேலை கொடுத்து குழப்பி இருக்கீங்களோ, படுத்தா தூக்கம் வராது, ஓய்வுதான் வரும். இந்த புத்தி மனசும் அடுக்கி வைக்கிற வரைக்கும் தூக்கம் வராதுங்க. எனவே இரவு படுத்த உடனே தூங்குறவங்க தான் ஆரோக்கியம் அப்படி நினைக்கிறத விட்டுட்டு படுக்கிறது மட்டும்தாங்க நமது வேலை. தூக்கம் வந்தாலும் நல்லது, வராட்டி நல்லது. இங்க பாருங்க, ஒரு நாள் நைட்டு படுக்கிறோம், 2 மணி நேரம் பரண்டு படுக்கிறோமா, 5 மணி நேரம் தூங்குறோமா, நாளைக்கு அதே மாதிரியா இருக்கு. அடுத்த நாள் 3 மணி நேரம் புரண்டு படுக்கிறோம், 5 மணி நேரம் தூங்குறோம். அடுத்த நாள் பிசினஸ் நஷ்டமாயிருச்சு, 5 லட்சம். 5 மணி நேரம் புரண்டு படுப்போம், 2 மணி நேரம் தூங்குவோமா? மாறி போச்சா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. எவ்வளவு நேரம் ஓய்வு, எவ்வளவு தூக்கங்கிறத உடம்புதான் முடிவு பண்ணும், நீங்க எல்லாம் முடிவு பண்ணாதீங்க. அதனால ஒரு சிம்பிள் ஐடியா கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்க வேண்டும் என்பது தவறு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்ணை மூடி படுத்திருந்தால் போதும். தூக்கம் வந்தா தூங்குங்க, வராட்டி தூங்காதீங்க. உங்களுக்கு யார் தூங்க சொன்னா? எனவே புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்ணை மூடி படுப்பது மட்டுமே உங்கள் வேலை. உடம்புக்கு தூக்கம் வந்தா தூங்கும், இல்லைன்னா தூங்காது. உடம்புக்கு தூக்கம் வந்தா வரும், இல்லைன்னா வராது. ஏன் எதிர்பார்க்கறீங்க? வராது. எனவே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படுத்திருங்கள். தூக்கம் வரவில்லை என்றால் நமக்கு புத்திக்கு நிறைய வேலை கொடுத்தோம் போல் இருக்கு, அதான் தூக்கம் வரலன்னு சந்தோஷமா இருங்க. எனவே இந்த பிறண்டு நைட்டு தூக்கம் வராம படுப்பது அது ஆட்டோமேட்டிக் தியானம். அதற்கு பெயர் ஓய்வு, அதற்கு பெயர் ரெஸ்ட் என்று புரிந்து கொண்டு அதில் நீங்கள் முரண்படாமல் இருந்தால் போதும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஐயோ தூங்கலையே நினைக்கிச்சு, இன்னும் என்ன ஆகுது, இன்னும் மனசு புத்தி களைச்சு போட்டுறீங்க, அப்ப இன்னும் லேட் ஆயிருது. எனவே தினமும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்ணை மூடி படுங்கள். தூக்கம் வந்தாலும் நல்லது, வராட்டி நல்லது. எவ்வளவு நேரம் தூக்கம் வராம படுத்திருக்கீங்களோ அந்த நேரம் தவறானது கிடையாது. உடம்புக்கு நோயெல்லாம் வரல, புத்தி மனசு அடிக்க வைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருங்க. அதுவா தூங்கும், அதுவா எந்திரிக்கும், இதுதான் சிறந்த தூக்கம். இப்படி புரிந்து கொண்டு இனிமேல் தூங்கினால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். தூக்கத்தை ஒழுங்கு பண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனைகள். அதாவது ஃபர்ஸ்ட் ஐயா தண்ணியை பத்தி சொன்னாங்க, அப்புறம் காற்றை பத்தி சொன்னாங்க, அதை எப்படி தூய்மைப்படுத்துறது, அதை எப்படி நம்ம தூய்மையா நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிற பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு தூக்கத்தை பத்தி நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட உடம்பு தூக்கம் ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்துவதை விட தானாக அதன் செயலுக்கு நம்ம ஒத்துழைக்க வேண்டும் என்பதை பற்றி அற்புதமான விளக்கம் அளித்து சிறப்பித்தார்கள். இல்ல பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு இந்த காலை வேளையிலே நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சாந்தியாசனம் அளிக்க சிவன் சுமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. கண்களை முடிக்கிறோம். உடல் நல்லா தளர்வ வச்சுக்கிறோம். கண்கள் மூடி நேர்படுத்துருங்க. உடல் நல்லா தளர்வ வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். தினம் ஒரு சிந்தனையில நம்ம நல்லா தூக்கத்தை பத்தி, அந்த எண்ணங்களை பத்தி, மனசை பத்தி நல்லா சொன்னாங்க. அந்த சாந்தியாசன நிலையில அதே மாதிரிதான் நம்ம எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கும். எண்ணங்களுக்கு மனசுக்கும் வேலை இல்லை. அப்படியே அமைதியா சும்மா இருக்கணும். எந்தவித எண்ணங்களும் இல்லாமல் மூச்சு காற்றை கவனிச்சு நல்ல உடலை உற்று நோக்கி கவனிங்க. எங்கேயாவது நம்ம உடம்பு டைட்டா இருக்குதா அல்லது இறுக்கமா இருக்குதா, வலி இருக்குதான்ட்டு அந்த உணருங்க. உடல் முழுவதும் நல்லா உணர்ந்து பாருங்க. உடல் முழுவதும் நல்ல ஓய்வு நிலைக்கு கொண்டு போங்க. முழுமையான ஓய்வு நிலையில் நாம் இருக்கிறோம். கண்களை மூடிக்கிறோம். நம்முடைய கவனம் எல்லாம் சுவாச பயிற்சியில் இருக்கு. உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்துக் கொள்கிறோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் நம்முடைய கால் விரல்கள், பாதங்கள், கணுக்கால் நல்ல தளர்வு நிலையில் வச்சுக்கிறோம். நல்ல மூச்சு காற்றை கவனிக்கிறோம். அடுத்து நம்முடைய கெண்டைக்கால் பகுதியில் கவனம் வச்சுக்கிறோம். நல்ல ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். கெண்டைக்கால் பகுதி முழுமையான இரத்தோட்டம் பெற்று, உயிர் காற்று பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்ல கெண்டைக்கால் பகுதி தளர்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் எல்லாம் கால் முட்டி பகுதியில், கால் மூட்டு பகுதி நல்ல முழுமையான ஆரோக்கியம் பெற்று ஓய்வு நிலையில் நல்ல பசைத்தன்மையை சுரந்து முழுமையான ஓய்வு நிலையில் உள்ளது. அப்படியே நம்முடைய கவனம் எல்லாம் துடைப்பகுதியில் வச்சுக்கிறோம். நல்ல தசைகள் தளர்வாக உள்ளது. முழுமையான இரத்தோட்டம் பெற்று, உயிர் காற்று பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் இடுப்பு பகுதியில், நம்முடைய இடுப்பு பகுதி உறுப்புகள் முழுவதும் முழுமையான இரத்தோட்டம் பெற்று, உயிர் காற்று பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் வயிற்று பகுதியில், நம்முடைய வயிற்றுப்பகுதி உறுப்புகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய ஜீரண உறுப்புகள் முழுவதும் சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், வித்துப்பை, விதைகள், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுநீர் குழாய், எருவாய், கருப்பை ஆகிய அத்துணை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் நெஞ்சக பகுதியில், நம்முடைய இதயம், நுரையீரல் ஆகிய நெஞ்சக உறுப்புகளுக்கு பேரண்ட ஆற்றல் பெற்று
ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய இதயம், நுரையீரல் ஆகிய உறுப்புகள் முழுவதும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் கைகளில் நம்முடைய தோள்பட்டை, கை முட்டி பகுதி, கை விரல்கள் நல்ல தளர்வு நிலையில் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் கழுத்து பகுதியில் நம்முடைய கழுத்து பகுதி முழுவதும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. எந்தவித இறுக்கமில்லாமல் தளர்வு நிலையில் உள்ளது. இந்த கவனங்கள் முழுவதும் தலைப்பகுதியில் நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, குமுளம், மூளை திசுக்கள், முதுகுத்தண்டுவடம் ஆகிய அத்தனை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் முழுமையான ஆரோக்கியம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய மனம் முழுவதும் உள்ள தேவையற்ற சிந்தனைகள், கோபம், கவலை, பொறாமை, எதிர்கால சிந்தனை, கடந்த கால சிந்தனை ஆகியவற்றிலிருந்து நம்முடைய மனம் விடுபட்டு நிகழ்காலத்தில் கவனம் வைத்து நாம் அறிவு நிலையில் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்வதன் மூலமாக நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றியே பெறுகிறோம். நாம் வெற்றியே பெறுகிறோம். ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. நல்லா கைகள் நீட்டிக்குங்க. அப்படியே ரைட்டு லெஃப்ட் தலை திரும்புங்க. ஒன் சைடா திரும்பி கையை ஊனி அப்படியே எழுந்திரிச்சுக்கோங்க. நல்லா கைகளை உரைச்சி கண்களை மூடிட்டு அப்படியே கண்கள்ல வச்சு முகத்தோட உடலோட நல்லா வருடி எடுத்துக்கிறோம். ஆழ்ந்த மூச்சு தொடங்க. கொல்லான், பொய்கூறான், களவிலான், என்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடுஞ்செய்ய வல்லான், பகுத்துண்பான், மாசிலான், கல் காமம் இல்லான், இயமத்திடையில் நின்றானே. இத மனசுல நல்லா ஏந்தி நாம் வாழ்வில் உடலாலும் மனதாலும் தூய்மை அடைகின்றோம். வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சந்திர வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, சாந்தியாசனம் முதற்கொண்டு இன்றைய நிகழ்வை நமக்கு அனைவருக்கும் அற்புதமான நிகழ்வாக ஏற்படுத்தி ஒவ்வொருவரும் சிறப்பாக செய்யும் வண்ணம் தன் செயலையும் அனைவருக்கும் எடுத்து கூறி ஒவ்வொருவருடைய பயிற்சி முறைகளையும் தானே முன்னின்று அனைத்தையும் சிறப்பாக ஏற்படுத்திய அனைவருக்கும் நல்ல ஒரு இன்றைய காலை தருணத்தை சிறப்பான ஒரு நல்ல ஒரு காலை தருணமாக ஏற்படுத்தி கொடுத்து பயிற்சி முறைகளையும் அனைவருக்கும் சிறப்பாக செய்து காட்டிய நமது ஆசான் நல்லசிவம்பையா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் சார்பாக அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நமக்கு தொடர்ந்து சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2992 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை இன்று நமக்கு சிறப்பாக வழங்கிய ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்திற்கும் மற்றும் அதன் உதவி ஆளுநர் மற்றும் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு
இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள். ஐயா ஐயா நல்ல வந்து கேட்கணும். சொல்லுங்க ஐயா இஸ்மாயில் சொல்லுங்க. ஐயா. ஐயா அந்த சாந்தி ஆசனம் வந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கணும். மேல இருந்து கீழே வந்தா அமைதியா நல்லா நிற்கிறது. நான் வேற ஒரு பக்கம் கேட்டுக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் தான், எனக்கு தெரியாது. அது கேட்கறேன். எப்படிங்க உச்சி முதல் பாதம் வரை? இந்த உச்சி மேல இருந்து கீழே கொண்டு வருவாங்க. மேல் தலையில இருந்து கால் வரைக்கும் சாந்தி ஆசனத்தை கொண்டு வருவாங்க. ஐயா நீங்க கீழ் பாதத்துல இருந்து மேல கொண்டு வர்றீங்க இல்லையா? கீழ் பாதத்துல இருந்து கால் ஆமா ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. அது மேல் கலவரப்படுத்திக்கிட்டே வர்றோம். ஆமாங்க. உச்சந்தலையில இருந்து அப்படியே கீழே கொண்டு வந்து உள்ளம்பகால் வரைக்கும் கொண்டு வரதா கொண்டு வந்திருக்காங்க. நான் அது மாதிரி நான் செஞ்சிருக்கேன் வேற பக்கம். அப்படிங்களா? ஆமாங்க. அது நல்லா சரி, ஆழ்ந்த சரிங்க. நன்றிங்கய்யா. அப்படியே செய்யலாம். நன்றி. ஆனா இப்படி செய்யறதுனால எதுவும் தவறு இல்லைங்கய்யா. சரிங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படி செய்யறதுனால? அதுல செஞ்சேன்னா நான் தூங்கிடுவேங்க, எந்திரிக்கவே மாட்டேன். நான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரக்குள்ள வந்து எல்லாருமே அந்த யோகாவுக்கு வர்றவங்க எல்லாம் பெரும்பாலும் இது எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்துல வந்துருவாங்க, தூங்கிடுவாங்க. அப்படி அப்படி வந்து நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கெல்லாம் நினைச்சு நீங்க வந்து மூச்சு தொடுறதுனால அந்த உறுப்புக்கு ஆற்றல் போகுங்க. சரிங்க. இப்ப கால் விரல் நினைச்சீங்கன்னா கால் விரல்ல ஏதாவது ரத்தோட்டம் குறைவா இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு ரத்தோட்டம் போகும். அத ஓய்வு கொடுக்கறதாங்க. சிதைவடைந்த செல்களுக்கு நல்ல ரத்தோட்டம் போகுங்க. அப்படி ஒவ்வொரு கெண்டைக்கால் நினைக்கும் போது கெண்டைக்கால்ல ரத்தோட்டம் நல்லா போகும். சரிங்க. அப்படி ஒவ்வொரு உறுப்புகளா நினைச்சு பண்றோம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்க ஆழ்ந்த நிலைக்கு போய் அமைதி ஆயிட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் கால் கட்டவரில் நினைக்கும் போதே வந்து அப்படியே எம்டினஸ் ஆயிரும் மைண்டு. அந்த எம்டினஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சரிங்க. உடல் முழுமையா நல்லா ஓய்வு எடுக்கும். ஐயா வணக்கம் ஐயா, பெருமாள் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. சார் இஸ்மாயில் சொன்ன மாதிரி தான் நான் கத்துக்கிட்டதும், எனக்கு 42 வயசுல சொல்லி கொடுத்ததும் இது மாதிரி தான். தலை, சிறுமூளை, பெருமூளை, கண், காது, மூக்கு, வாய், தொண்டை, பல், இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி அந்த தியானத்தை வந்து கொஞ்சமா இது பண்ணி கால் பாதம் வரைக்கும் கொண்டாந்து அந்த தண்டு உடம் கடைசி அந்த உடலை பூரா இயக்கக்கூடியது தண்டு உடம். அந்த தண்டு உடம் இந்த உடம்பை உருவாக்குனது பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறோங்க ஐயா. அதனால செய்யறாங்க. அதனால நான் ஒன்றும் சொல்லல, பட் பதில் சொல்லல. நல்லா இருக்கு, ஒன்றும் இது கிடையாது, ரெண்டுக்கும் ஒண்ணுதான். பட் இப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுனால நான் ஒன்றும் எதுவும் இது வரைக்கும் சொல்லல. சார் இஸ்மாயில் சொன்னதுனால சின்ன ஒரு கருத்தும் சொன்னேன். சரிங்க. எந்த கருத்தையும் வந்து நம்ம நிலையா அதே மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்க வேண்டியது இல்ல. சரிங்க. கருத்து உருவாக்க போயிட்டே இருக்கு. அவங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்களே, இப்படி ஒரு சொல்லி கொடுத்தாங்களேன்னு இதே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இல்ல அது மாதிரி அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. அது மாதிரி சொன்னால் பட் இவங்க சொல்லி கொடுத்தாங்களா, நல்லா கேட்கறது சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தான். அவர் சந்தேகத்தை ஒண்ணும் இல்லைங்க, தப்பு இல்லைங்க. ஆமா ஆமாங்க. இப்ப வந்து அவர் சொல்ல கேட்டுதான் நம்மளுக்கு ஒரு இப்படி ஒரு மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இலக்கப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. இஸ்மாயில் ஐயா அவருக்கு நன்றி. அடுத்ததாக அந்த நான் முன்னாடியே ஏற்கனவே உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சார்கிட்ட முன்னாடி இவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு மற்ற எக்ஸசைஸ் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய கை கால்கள் வந்து தளர்ச்சி அடைவதற்காக நீங்க அதை செஞ்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்யறீங்க, அதனால தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம். நன்றிங்க. நன்றி. இப்ப ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இஸ்மாயில் ஐயா ஒரு சந்தேகம் கேட்டாங்க. நல்லது. அதாவது 2 வகையிலும் பயிற்சி முறைகள் நல்லதுதான் அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்கு உகந்தது எப்படியோ அதை செய்யலாம். இல்ல அடுத்த நட கூட ஐயா நம்ம சொல்ற மாதிரி கூட நம்ம மாத்தி சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கலாம். அதாவது பயிற்சி முறைகள்ல வந்து 2மே
அது நம்ம பயிற்சி முறைகளுக்கு உகந்ததுதான் அப்படிங்கிறத ஐயா சொல்றேன். அதனால வந்து நம்ம தொடர்ந்து முன்னாடி அந்த பயிற்சி எடுத்துட்டு இருந்ததுனால உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் வந்திருக்கலாம். இவங்க வந்து நமக்கு மாத்தி கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்ததுனால 2 பயிற்சி முறைகளும் ஒரே சக்தியை தான் நமக்கு உடலுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத ஐயா தெளிவுபடுத்தியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க வந்து மொபைல் நம்பர்லயே வர்றீங்க. சாம்சங் எஸ்எம் அப்படின்ட்டு முடிந்த பேர்ல வாங்கம்மா. ஐயா, நான் உங்களுக்கு நார்மல் மெசேஜ் போட்டிருந்தேங்க ஐயா. எனக்கு வாட்ஸ்அப்ல வந்தா வரமாட்டேங்குதுங்க ஐயா. என் பேர் சாரதாமணின்னு சொல்லி நான் மெசேஜ் போட்டிருக்கேங்க ஐயா, நேத்து தான். அப்படிங்களா? சரிம்மா, நான் ஆமாங்க ஐயா. பாத்துக்கிறேன். நான் வாட்ஸ்அப்னு போட்டேன், அதுல மெசேஜ்ல தான் போகுதுங்க ஐயா. சரிங்கம்மா. சரிங்க. கோயம்புத்தூர் ஒற்றுமைய பலம் குரூப்ல இருந்து சிவசைலம் வந்திருந்தாங்க இல்ல, சாரதாமணிங்க ஐயா. நான் சரி சரி சரிம்மா, நீங்க எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க போட்டு பாத்துக்கிறேன். ஓகேம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, அனைவருக்கும் வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க நலமுடன். வாழ்க வையகம். ஸ்ரீனிவாசன் சார், நீங்களும் மொபைல் நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நீங்களும் மொபைல் நம்பர்ல தான் வர்றீங்க. மொபைல் நம்பரா? ஆமா, மொபைல்லயே வர்றீங்க. பரவாயில்ல, நேம்ல மொபைல் வர்றது நம்பர் வாய்ப்பு. தான். என் பேர் சுஜாதா கோபி பட்டாபிராம். நானு சரி ஓகே, நேற்று ஜூம் இது பண்ணா குழந்தை, அதுல ஏதோ ஆயிருக்கு. நான் இப்ப அப்டேட் பண்றேன் கண்டிப்பா இன்னைக்கு. நேம்ல வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதுக்காக தான். ஓகேம்மா. நன்றிங்க. பேர் வரலன்னு சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? பேர் வரல, மொபைல் நம்பர்லயே வர்றீங்க. ஓகே ஓகே, சரியா, நான் பாக்குறேன். நான் என்னன்னு பார்த்து அப்டேட் பண்றேன். ஓகே, நேம் நன்றி. வரல. கண்டிப்பா. ஏன்னா தொடர்ந்து உங்களோட அன்பர்களோட நேம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். அதுக்காக தான், வேற ஓகே, ஒண்ணும் என் இல்ல. பேர் சுஜாதா கோபி, சென்னை பட்டாபிராம். நான் பையன்கிட்ட சொல்லிட்டு எப்படி அப்டேட் பண்றேன். சரிம்மா. சரி. ஜூம் ஃபர்ஸ்ட்லயே அப்டேட் பண்ணாதா? உங்க நேம் கேட்கும். அதுல நீங்க உங்க நேம் கொடுத்துட்டீங்கன்னா அது ஸ்டோர் ஆயிடும்மா. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இல்ல, அது கேட்கும்போது ஒரு வாட்டியும் சுஜாதா கோபின்னு நான் கொடுத்துருக்கேன். அது ஏன் வரலன்னு தெரியல. சரி, பாருங்க என்னன்னு பாருங்க. நேற்று அப்டேட் பண்ணாம என்னன்னு பார்த்து அப்டேட் பண்றேன். நன்றி. சரிங்கம்மா. வாழ்க நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க வாழ்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.